மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் வரும் மே 28 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை பாகவத நாம சங்கீர்த்தன மேளா நடக்கிறது. இதுகுறித்து மதுரை டிவிஎஸ் நகர் ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் சுவாமி ராமானந்த சரஸ்வதி செய்தியாளர்களிடம் கூறுகையில், சென்னை பகவந்த் நாம பிரச்சார மண்டலி சார்பில் ஆண்டுதோறும் அயோத்தியா, பூரி, பத்ரிநாத், துவாரகா, பத்ராஜலம், உடுப்பி, ராமேஸ்வரம், காசி உட்பட பல்வேறு புண்ணிய தலங்களில் பாகவத நாம சங்கீர்த்தன மேளாவை நடத்துவது வழக்கம். தொடர்ந்து 22 ஆண்டுகளாக இது நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வரும் மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை இந்நிகழ்வு மதுரை லட்சுமி சுந்தரம் ஹாலில் நடக்கிறது. இதன் ஓரங்கமாக சண்டி ஹோமம், 108 சுவாசினி பூஜை, மீனாட்சி திருக்கல்யாணம் மற்றும் ருக்மணி திருக்கல்யாணம் நடைபெறும். இதில் 1008 சாலகிராம பூஜைகள் நடக்கிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட நாம சங்கீர்த்தன கலைஞர்கள், வேத விற்பனர்கள் கலந்து கொண்டு பாடுகின்றனர். இதில் இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக மதுரையில் பண்டரிபுரம் என்ற நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரிபுரம் கோவில் போல் இங்கும் பண்டரிபுரம் கோவில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட உள்ளது. இந்த பண்டரிபுரம் கோவிலில் பாண்டுரங்கனை பக்தர்கள் தரிசிக்கலாம். இந்நிகழ்ச்சி நடக்கும் 5 நாட்களும் அன்னதானம் நடைபெறும். இந்நிகழ்வில் பிலாஸ்பூர் சச்சிதானந்த சுவாமிகள், வைஷாக் ராமானந்தா பாரதி சுவாமிகள், பல்வேறு ஜீயர் சுவாமிகள் மற்றும் ஆதீன கர்த்தர்கள் பங்கேற்கிறார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சென்னை பகவந்த் நாம பிரச்சார மண்டலி ஒருங்கிணைப்பாளர் கடலூர் கோபி பாகவதர், தலைவர் சுவாமிநாதன், செயலாளர் சங்கர், பொருளாளர் விஸ்வநாதன் ஆகியோர் செய்துள்ளனர். அவ்வளவு பாகவதர்களும் பகவன் நாமா செய்யக்கூடிய அவ்வளவு பேரையும் இந்த மேளாவுக்கு அழைத்து நாம சங்கீர்த்தன நிகழ்வானது, பக்தி சங்கீதமானது 5 நாட்களுக்கும் நடைபெற உள்ளது. விசேஷமாக நவச்சண்டி ஹோமம் லோகக்ஷேமத்துக்காக இந்த நிகழ்வு எல்லாமே உலகத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பகவன் நாம மேளாவானது ஒவ்வொரு வருடமும் மிகச் சிறப்பாக அவர் சொன்னது போல காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு கஷேத்திரத்திலையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் மே மாதம் 28 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரையும் சொன்ன மாதிரி அவ்வளவு பாகவதர்கள், பக்தர்கள் எல்லோரும் ஒருங்கே கூடி ஒரு 1000 பேருக்கு மேல வருவார்கள். வெளி டெல்லி, பாம்பே அவ்வளவு ஊர்ல இருந்தும் எல்லா பாகவதர்களும் வரா. அதை ரசிக்கக்கூடிய பக்தர்களும் எல்லோரும் கூடி இங்கே தினமும் அன்னதானம் மற்றும் 108 சுவாசினிகள் பூஜை, சாலக்கிராம பூஜை செய்து எல்லோருக்கும் சாலக்கிராமம் கொடுத்து பஜனை விடாது நைட்டு காலம்பரில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த நாம சங்கீர்த்தன நிகழ்வானது நடைபெற உள்ளது. இது எல்லாம் மீனாட்சி கல்யாணம். இதனுடைய மெயின் தான் சண்டி ஹோமத்தன்னைக்கு ஈவினிங் நம்ம மதுரை கஷேத்திரம், ஆலாஸ்ய கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய மீனாட்சியினுடைய இந்த மீனாட்சி பட்டினத்தில் அன்று மாலை மீனாட்சி கல்யாணமும், அதைத் தொடர்ந்து ராதா கல்யாணம், ருக்மணி கல்யாணம், சீதா கல்யாணம் என்ற நிகழ்வுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதியுடன் இந்த நிகழ்வானது பூர்த்தியாக உள்ளது. இதில் பக்த ஜனங்கள் யாவரும் கலந்து கொண்டு அவரவர்கள் எல்லா நலனும் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஜெகன்மாதா ராஜராஜேஸ்வரியினுடைய அனுகிரகத்தையும் சத்குருநாதனுடைய அனுகிரகத்தையும் வேண்டி யாவரையும் இந்த மேளாவிற்கு வரவேற்கின்றோம். மதுரையில் பண்டரிபுரம் என்ற நிகழ்வும் உள்ளது. பண்டரிபுரத்தில் எப்படி பாண்டுரங்கனுக்கு தினமும் பூஜைகள் நடைபெறுகிறதோ அதே போல் இங்க இந்த பண்டரிபுரம் மாதிரியே ஒரு செட்டிங்ஸ் போட்டு பாண்டுரங்கனை வச்சு அங்க பூஜை பண்ணக்கூடிய அதே அங்க உள்ள பண்டான்னு சொல்லுவாங்க, இங்க பக்தர்கள்னு சொல்லுவாங்க. அங்க மகாராஷ்டிரால பண்டான்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை செய்யக்கூடியவர்களே வந்து இங்க பாண்டுரங்கனுக்கு தினப்படி பூஜையானது நடந்து பக்தர்கள் அனைவரும், ஆன்மீகம் பெருமக்கள் யாவரும் வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று
பகவன் நாம பிரச்சார மண்டலி சார்பிலும் ஸ்ரீசக்கர ராஜராஜேஸ்வரி பீட்டத்தின் சார்பிலும் கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஆசீர்வதிக்கின்றோம். நாராயண் நாராயண். பேட்டியின் போது கடலூர் கோபி பாகவதர் மற்றும் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு உடனிருந்தனர்.